ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னுடைய மனக்கவலையை போக்குவதற்கான மருந்து என்னிடம் உள்ளது. அதைத்தான் நான் இந்த பதிவில் உனக்கு வழங்க இருக்கிறேன். எதை பற்றிய கவலையும் வேண்டாம் என் குழந்தையே. என்னை எப்போ நீ குருவா ஏற்றுக்கிட்டியோ அந்த நாள் தொடங்கி நீ என்னுடைய நேரடி பார்வையில் தான் இருக்கிற. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, என் சாய் என் கூட இருக்காருன்னு சொல்லி நீ நம்புற இல்லையா? அந்த நம்பிக்கை ஒன்று போதும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும். பாபா என் கூட இருங்க, எனக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் என்னால் வாழ்ந்துட முடியும். ஆனால் நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி உன்னுடைய தூய்மையான அன்பான பக்தியின் மூலமாக என்னுடைய இதயத்தை வென்றுள்ளாய். அதனால தான் நான் உன் கூட இருக்கிறேன். எல்லா பக்தர்களும் என்னை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் வாழ்ந்த காலத்தில் என்னை தேடி ஷிரடிக்கு வந்த பக்தர்கள் கையில் நான் காசு வசூலித்ததா எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவங்க கையில் இருந்து பணத்தை வசூல் பண்ணது உண்மைதான். ஆனால் அது பணமாக இல்லை. அவங்க தன் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை சோதிக்கிறதுக்கு பாபா ஒரு பரீட்சை வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்கிட்ட பக்தர்கள் கையில் இருந்து தான் நான் பணத்தை வாங்கினேன். நான் அவங்க கையில் இருந்து பணத்தை தட்சிணையாக தான் வாங்கினேன். எத்தனை பேருக்கு தெரியும்? யாரெல்லாம் கடவுளுக்கு கடன் பட்டிருக்கிறாங்களோ அவங்க கையில் மட்டும்தான் நான் தட்சிணை வாங்கினேன்னு சொல்லி இதை என்னுடைய சாயி சச்சரிதத்தை உண்மையாக படித்த பக்தர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா நான் அதில் அவங்களுக்கு இதை கூறியிருக்கிறேன். அதனால தான் என் பக்தர்களுக்கு எப்பவும் நான் கூறக்கூடிய அறிவுரை, என்னுடைய சாயி சச்சரிதம் நேரடியாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நான் மறைந்த பிறகும் நான் சூக்ஷ்மமாக இருந்து உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் சாயி சச்சரிதம்னு சொல்லி நிறைய இடங்களில் நான் என் பக்தர்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கேன். அதில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, ஒரு பக்தர் தன்னுடைய கஷ்டமான காலத்தில் ஒரு வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை கடவுள் தீர்த்து அவங்களுக்கு நல்லது நடந்ததுக்கு அப்புறமாவும் அதை அவங்க ஞாபகத்தில் வச்சுருந்து கடவுள்கிட்ட செலுத்திட்டாங்கன்னா அவங்க எந்த கடனாளியும் கிடையாது. ஆனால் நல்ல நேரம் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய வேண்டுதல் பழிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய நான் இதை செய்கிறேன்னு சொல்லி செய்யறதுக்கு தவறின விஷயங்களை தான் கடவுள் உங்களுடைய குருவாக இருந்து என் மூலமாக அவர் அதை வசூலிக்கிறாருங்கிறத இதை ஒரு கதையாகவே சாய் சச்சரிதத்தில் இருக்கும். ஒரு பக்தர் தன்னுடைய கஷ்டமான காலத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுன்னா என்னுடைய குலதெய்வமான தத்தர் சுவாமிக்கு என்னுடைய முதல் மாத வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன், உங்களுக்கு அதை காணிக்கையாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவார். அவர் வேண்டிக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரியே அவர் முயற்சி பண்ணின அந்த வேலை அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பக்தர் அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறமா வந்த மகிழ்ச்சியான காலகட்டங்களில் சுபிக்ஷமான அந்த நிலையில் தன்னுடைய வேண்டுதலை மறந்து போய் தன்னுடைய முதல் மாத வருமானத்தை தத்தர் தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்கு மறந்து போயிருப்பார். அதே பக்தர் ஒரு காலகட்டத்தில் என்ன தரிசிக்க வரும்போது அவர் கொடுக்காமலேயே என்னால் அவர் கொடுக்க நினைத்த அந்த காணிக்கை, அதாவது தன்னுடைய முதல் மாத வருமானத்தை தத்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னா முதல் மாத வருமானம் அவருடையது 15 ரூபாயாக இருந்திருக்கும். அந்த அதே தொகையை நான் அவர் கையில் இருந்து பிரித்து கடவுள்கிட்ட கொண்டு சேர்ப்பேன். ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் வாங்கின தட்சணையை அன்றைய தினமே என்ன நோக்கி வரக்கூடிய ஏழை எளிய பக்தர்களுக்கு பகிர்ந்து அளித்து விடுவேன். அந்த நாள் முடியும் போது பக்தர்கள் கையில் இருந்து நான் வசூலித்த அனைத்து பணமும், அதாவது தட்சிணையும், மற்ற தேவையான ஏழை எளிய பக்தர்களுக்கு பகிர்ந்து
பகிர்ந்தளித்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வேன். நான் கடவுள் என்று எப்பவுமே யார்கிட்டேயுமே பிரகடனப்படுத்தினது கிடையாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நானும் கடவுளுடைய பணிவான சேவகன்தான் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்காக கடவுளின் பிரதிநிதியாக இருந்து உங்கள் தேவைகளை கடவுள் பூர்த்தி செய்யும் விதமாக நான் உங்கள் சார்பாக அவர் கையில் மன்றாடி கேட்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து வைத்தேன், பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன். இனியும் என்னை மனதார தூய பக்தியோடு நம்பி வணங்கக்கூடிய பக்தர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். எப்பவும் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேங்கிற நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற 2 பைசா காணிக்கையை தான் உங்கள் கையிலேருந்து நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரியாகவே சாய் சச்சரிதத்தில் ஒரு பக்தர் கையில் நான் இன்னொரு பக்தர் கையில் போய் அவர் கையில் இருந்து எனக்கு 10 ரூபாய் காணிக்க வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடுவேன். அப்போ அந்த பக்தர் நான் அனுப்பிச்ச பக்தர் கையில் சொல்வார், என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் இல்லை, காணிக்கையா என்னுடைய 10 நமஸ்காரங்களை பாபாவுக்கு காணிக்கையா கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புவார். நான் அனுப்பிய அந்த பக்தர், பாபா ஷாமா வந்து அவருடைய காணிக்கையான 10 ரூபாவை 10 நமஸ்காரங்களாக உங்களுக்கு வழங்க சொல்லி சொன்னார்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். அதை நான் மிகவும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஷாமாவை வாழ்த்தி அருளினேன். அதுபோலத்தான் நான் வாங்க நினைக்கிறது உங்கள் கையில் இருந்து உங்களுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் உங்களுடைய நமஸ்காரங்களையும் நான் வாங்குகிறேன். அதுபோல் ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடம் இருந்து பணமாக வசூலித்தேன் என்றால் அது உங்களுடைய பழைய கடன், தீர்க்கப்படாத கடன், கர்ம வினையில் நீங்கள் மறந்து போன ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடமிருந்து பெற்று கடவுளின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நான் பகிர்ந்து அளித்திருக்கிறேன். இப்போவும் நீங்கள் பக்தியோடு என்னிடம் வந்து அளிக்கக்கூடிய காணிக்கைகளை ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். எந்த ஒரு காலகட்டத்திலையும் எனக்கு எதுவும் செய்ய முடியலேன்னு சொல்லி மட்டும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அன்பாக அளிக்கக்கூடிய ஒரே ஒரு மலர், ஒரே ஒரு கனி, ஏன் சாதாரண நீரை நீங்கள் அன்போடு உங்கள் வீட்டில் எனக்கு முன்னால் நெய்வேத்தியமாகவோ தட்சிணையாகவோ வைத்தால் கூட அதையும் நான் ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ்த்தி எப்பவும் நல்லபடியாக வாழறதுக்கான வழியை காட்டுவேன். நான் என் பக்தர்கள் கையில் எதையும் எதிர்பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் என்னால் முடிந்த அளவில் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு சில விஷயங்களில் சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காத்திருந்து என் அருளோடு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு ஒருபோதும் எந்த பங்கமும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்வேன். என்னை நீங்கள் மனதார நினைத்து ஓம் சாய்ராம்னு ஒரே ஒரு முறை நீங்கள் ஒரு நாளுக்கு நினச்சா கூட போதும். உங்களுடைய அனைத்து சங்கடங்களையும் என் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் நீங்கள் நம்பிக்கையோடு என்னை அழைக்கக்கூடிய என் நாமமும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். திரும்பவும் சொல்கிறது இதுதான், நான் உங்கள் கையில் எதிர்பார்க்குறது உங்களோட அன்பை மட்டும்தான். அதை என் கையில் இருந்து நீங்கள் இன்னும் பல மடங்காக பெறப்போகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். நல்லதையே நல்லதையே செய்யி, பல மடங்கு நல்லது கடவுளால் உனக்கு அருளப்படும். எப்பவும் நான் சொன்ன அன்னதானத்தை மட்டும் மறந்துடாத. ஏன்னா தானங்களில் சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தை வழங்கி உன்னுடைய அனைத்து சங்கடங்களிலிருந்தும் உன்னால் விடுபட முடியும். அன்னதானம் உன்னை மட்டும் இல்லை, உன்னுடைய குலத்தையும் காக்கும் 7 தலைமுறைகளுக்கும் நீ செய்யும் புண்ணியம் போய் சேரும் என்பதை மறவாதே. நல்ல செயல்களை செய்து நல்லதை திரும்ப பெறுவாயாக என் குழந்தையே. நீ வளமாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ்வாய். இது உன் சாயின் அருள்வாக்கு. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான
அருள் உரைகளையும் பாபாவின் ஆசீர்வாதங்களையும் தினந்தோறும் பெறுவதற்கு நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதோடு இந்த பதிவை உங்களை போன்ற சாய் பக்தர்களுக்கும் பகிர்வதன் மூலமாகவும் நன்மைகளை பெறலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.